சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லி நான் என்ன சொல்லலைங்க வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன். எங்க அம்மா என்ன தெரியாதுங்க வந்து நம்ம கிஃப்ட பேக் பண்ணி நிச்சாச்சுங்க. கேட்டு ரொம்ப நாளா. ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு டிஆர்எஃப்எல் அப்படிங்க எல்லாருமே நம்புறேன். அந்த டிஆர்எஃப் நம்ம சேனல் பைக் அண்ட் டிராவல் வீடியோஸ்லாம் வரும். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிவிடுங்க. அந்த டிஆர்எஃப் என்ன சொல்றதுன்னு தெரியல, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன். வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன். ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க அம்மா வந்து ரொம்ப நாளா வந்து கேஸ் அடுப்பு கம்மியா இருக்குது, கேஸ் அடுப்பு எடுத்தான்னு சொல்லி வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதான் எங்க அம்மாவுக்கே தெரியாம சர்ப்ரைஸா வந்து எடுத்து போய் கொடுத்துலாம் தாங்க. நம்ம வந்து பட்டர்ஃப்ளை ரொம்ப பெருசுங்க. ஸோ வந்து பட்டர்ஃப்ளை தான் வாங்கியிருக்கோம். கேஸ் அடுப்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். அது வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். வந்து எதுக்காக எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசைங்க கேஸ் அடுப்பு எடுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப நாளாக வந்து பழைய அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதான் நம்ம வந்து நீங்கள் வந்து ரைடுக்கு போயிட்டு இருந்தோம் அதுன்னு சொல்லிட்டு நம்ம ரைடுக்கே எல்லாமே செலவாகும், நம்ம வீட்டுக்கு எதுவுமே வாங்கி தர முடியல. ஸோ வந்து என்னதுன்னா, சரி நம்ம தான் ரைடுக்கு போகிறதுலையே நம்ம வீட்டுக்கு வாங்கி தந்துடலாம்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருக்கேன் கேஸ் அடுப்பு வந்து. ஸோ வந்து எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லிட்டேன், நான் வந்து சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லி நான் என்ன சொல்லலைங்க வீட்டுல யார்ட்டையும். வந்து பாப்பாட்ட மட்டும் சொல்லியிருப்பேன், வீட்டுல யார்ட்டையும் சொல்லலைங்க. ஸோ டிஆர்எஃப் இருங்க, நான் அப்படியே உள்ள பிரிச்சு நம்மளுக்கு காட்டுறேங்க. இந்த டிஆர்எஃப்எம்ஏ இதான் நம்ம கேஸ் அடுப்பு. அது வந்து பட்டர்ஃப்ளைங்க. ஸோ வந்து ரொம்ப நாள் ஆசை, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் வாங்கி தந்துட்டேங்க. வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் வந்து டிஆர்எஃப் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே எடுத்து நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா என்ன தெரியாதுங்க வந்து என்ன வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ வந்து நம்ம சம்பாதிச்சு நான் வந்து எங்கள் அம்மாக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நம்ம ஏஞ்சலுக்கு அது இல்லாமல் ரைடு செலவுக்கு இது எல்லாமே செலவாகவும் நம்ம வீட்டுக்கு எதுவும் வாங்கி தர முடியல. ஸோ வந்து நம்ம கம்மியாக தான் சம்பாதிக்கிறோம் இப்போதைக்கு. ஸோ வந்து என்னென்னா நம்மளால முடிஞ்சதாங்க நம்ம வாங்கி தர முடியும். ஸோ வந்து அதெல்லாம் என்னால் பின்ன வாங்கி தர முடியலை. ஏன்னா என்ன நான் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் காசு இருந்துச்சா சம்பாதிக்க முடிஞ்சு. ஸோ வந்து இப்போ ஏஞ்சல் நம்ம வண்டி ஓட்டாமல் ரைடுக்கு போகாமல் இருக்கவும் ஸோ வந்து காசு கொஞ்சம் மிச்சப்படுத்தி நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போ வந்து நம்ம கிஃப்ட் பேக் பண்ணலாமா? ஸோ வந்து என்ன கலர் வாங்கியிருக்கேன்னா இந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். கிஃப்ட் பேக் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. இந்த கிஃப்ட் பேக் எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிஃப்ட் பேக் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கிஃப்ட் பேக் பண்ணுறேன். நாங்க இது நானும் பிடிச்சி இழுத்து வைக்கிறேன், நிற்க மாட்டேதுங்க. நான் யாருக்கும் கிஃப்ட் பண்ணியிருப்பேன், என் ஃப்ரெண்டுக்கு மணிக்கு மட்டும் தான் கிஃப்ட் பண்ணியிருப்பேன். காலேஜில் 1-2 பேருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் யாரும் சொல்ல மாட்டேன். அந்த டிஆர்எஃப் நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம கிஃப்டை பேக் பண்ணி நிச்சாச்சுங்க. ஸோ வந்து பேக் பண்ணிகிட்டே இருக்கும்போதே எங்கள் டேடி வந்துட்டார். எங்கள் டேடி தான் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிஃப்ட் பண்ணுறோமா, சரி அதான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கிஃப்டை பேக் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே தாங்க, அம்மாவுக்கு தான் கொடுக்க போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி போயிட்டு பார்ப்போம், என் வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன் டிஆர்எஃப். டிஆர்எஃப் நம்ம அட்லாஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே மம்மி உள்ளதான் இருக்காங்க. நம்ம கிஃப்ட் எடுத்துருவாப்பா, கிஃப்ட் எடுத்துருவாப்பா, எடுத்துட்டு போகலாம். கிஃப்ட் எடுத்துட்டு வா.
எங்க அம்மா ஒண்ணுதாங்க இருக்காங்க. ஆமா உனதான் கிஃப்ட். ஏந்திரி என்ன லைட் கூட போடாம உட்காந்துருக்க. உனதாம்ல கிஃப்ட் ஏந்திரிக்கல. கிஃப்ட் மம்மிக்கு கிஃப்ட் பாத்தியா? இரு அம்மா பிரிக்கட்டும்டா. அம்மா தான் பிரிக்கணும். ஒரு ரொம்ப நாளா Where are you going? தூக்கி போடு. பழைய அடுப்பை தூக்கி போட்டாங்க. புது அடுப்பு எடு. உடஞ்சிரும்டா. டிஆர்எஃப் வந்து அட்லாஸ்ட் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் மனசுல பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் வந்து இப்போ ஏன்டா சரிடாம்மா அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கிலாம் கொடுத்துட்டு அதே இன்னும் வந்து ஆன் பண்ணி காட்டல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து எங்கள் அம்மா வந்து பால் வாங்க போயிருக்காங்க. டைம் எவ்வளோச்சுன்னா டைம் 5 o'clock ஆகுதுங்கிறாங்க. டைம் வந்து 5 o'clock ஆகுது. ஸோ வந்து பால் வாங்க போயிருக்காங்க. பால் வாங்கினதுக்கப்புறம் ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வழக்கமாக பண்ணுறது தான். ஏதாச்சும் புது அடுப்பு ஏதாச்சும் புதுசாக புது வீடு குடி போனாலோ அந்த எது புதுசாக சமைக்கிற ஏதாச்சும் வாங்கினாலும் ஸோ வந்து பால் பொங்க வைக்கிறதுக்கு சக்கரை சொல்லுவாங்க. ஸோ வந்து பால் வாங்க போயிருக்கேங்க. பால் வாங்கினதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேங்க. நல்லா தூக்கலா இருக்கு. இது கொஞ்சம் மொத்தமா இருக்கு, இது மொத்தமா இருக்குல்ல. ஒரு தான் பத்தாச்சு பாரு. எழுதானே நல்லா வருதானே. ஃபாஸ்ட்டாக எழுதானு பாரு. ஃபாஸ்ட்டாக இருக்குது ரெண்டும். அது ரெண்டும் அது போதும். இனிமேல் சமைக்கிறது மிச்சமாக இருக்குமா? பொங்கட்டும். பொங்கி ஊற்றுச்சுன்னா தொடச்சு. இப்போ வந்து பால் பொங்காம இருக்கிறதுக்கு இந்த மரக்கட்டை எடுத்து இப்படி வச்சுட்டா பொங்காது. யார் சொன்னா அப்படி வச்சா பொங்காதுன்னு? இந்த மரக்கட்டை எடுத்து வச்சப்ப பொங்குதாது பத்தியா? ஏன் பொங்காது? பொங்காது. ஏன்? பால் பொங்காம இருக்கிறதுக்கு இந்த மரக்கட்டை எடுத்து வச்சுட்டா பொங்காது. எங்க வராது, பொங்கி வராது. ஏன் வராது? அது வந்து அந்த மரக்கட்டை வந்து அந்த ஈரத்தை இருக்கு. வரவேல பத்தியா அப்படின்னு நினைச்சு சிம்ல வச்சுட்டு மரக்கட்டை எடுத்து வச்சோம்னா பொங்கி வராது. அப்படியே இது தெரியாம போச்சு. அடுத்து டிஆர்எஃப் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வந்து எங்கள் அம்மா ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டாங்க. அடுத்து என்னென்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து கேஸ் அடுப்பு இருந்துச்சு. பட் ஆனால் பழசாக இருந்துச்சு. வந்து முன்ன வாங்கினது. சரி பொறுமையாக இருந்து சொல்லிட்டு முன்னேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்கி கொடுக்குறோம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அது வாங்கி கொடுத்துட்டாங்க. கேஸ் அடுப்புலாம் ஒரு கிஃப்டாடா ராமா அப்படின்னு கேட்டால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அது பெரிய கிஃப்ட்டு தாங்க. ஸோ வந்து எங்கள் அம்மா சந்தோஷமானதே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சரி ராமா அம்மா கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டேன். அப்பாவுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது இப்போலாம் வந்து நான் ரிவீல் பண்ண மாட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து அப்போ வந்து நான் ரிவீல் பண்ணுறேங்க. ஸோ டிஆர்எஃப் இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுருங்க. அந்த டிஆர்எஃப் ஷேர் பண்ணி உடனே அளவு ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ. அண்ட் வந்து பைக்கில் எவ்வளோ வேகமாக போனாலும் பொறுமையாக போனாலும் பார்த்து சேஃபாக போய்க்குங்க. எல்லாமே ஹெல்மெட் போடாமல் யாரும் வண்டி இருக்காங்க. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க டிஆர்எஃப். ஸோ இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பார்த்து சேஃபாக இருங்க. பை பை பை. லவ் யூ லாட்ஸ்.